தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக ஏற்று பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உன்னத கோட்பாட்டை தனது அரசியல் சித்தாந்தமாக கொண்டு மதசார்பற்ற சமூக நீதியை காக்கும் உண்மையான மக்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த பொற்கால அரசு பொறுப்பேற்று இன்றுடன் 100 நாட்களை கம்பீரமாக நிறைவு செய்துள்ளது. அரசின் இந்த முதல் 100 நாட்கள் என்பது நாட்காட்டியில் கடந்து செல்லும் வெறும் நாட்கள் அல்ல. இது தமிழக வரலாற்றில் புதியதொரு மாற்றத்தின் 100 நாட்கள் ஆகும். வாக்குறுதி என்பது தேர்தலுக்கான வார்த்தை அல்ல, அது மக்களுக்கான பொறுப்பு என்ற உணர்வுடன் செயல்படும் இந்த அரசு மக்களின் பேராதரவோடு பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே மக்களின் நாடி துடிப்பை அறிந்து புதிய சிந்தனைகளுடன் களம் இறங்கி தனது முதல் 100 நாட்களில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தியுள்ள பணிகள் பாராட்டுக்குரியவை. ஏழை எளிய மக்களின் நலன் காக்கும் வகையிலும், பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையிலும், இளைஞர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்தும் நோக்கிலும் பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம், கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றிருந்த சுமார் 1000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, வீடற்ற மக்களுக்கு தரமான வீடுகளை கட்டித்தரும் நோக்கில் அறிவிப்பு செய்துள்ள வெற்றி வீடு கட்டும் திட்டம், அண்ணன் சீர் திட்டம், சிங்க பெண்கள் வலிப்படுத்தும் திட்டம், வெற்றி திறன் பயிற்சி திட்டம், தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் என்று பல அறிவிப்புகள். இது மக்களுக்கான அரசு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள். வளமான தமிழ்நாடு, வலிமையான தமிழ்நாடு, சமத்துவமான தமிழ்நாடு, ஊழலற்ற தமிழ்நாடு என்ற எதிர்கால கனவுக்கு முதல் 100 நாட்களில் வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடனே விளம்பர வெளிச்சத்தை தேடாமல் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முதன்மையான கோப்புகளில் கையெழுத்திட்ட அந்த பொன்னான கரம் நமது மாண்புமிகு முதலமைச்சருடையது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் ஆட்சி கவிழ்ந்துவிடும், இது காகித கப்பல் என்று ஏளனம் செய்தவர்கள், ஏகடையும் பேசியவர்கள், பகல் கனவு கண்டவர்கள் என்று நிலையில் நமது முதலமைச்சரின் 100 நாள் கடின உழைப்பால் இன்று மக்கள் ஆதரவு என்னும் பெருங்கடலில் திக்கு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலகட்டத்திற்குள் தமிழ்நாட்டில் மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பை காக்கும் வகையிலும், தமிழக மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஊழலற்ற, நேர்மையான மற்றும் வெளிப்படையான தன்மையை நிர்வாகத்துக்கு வழங்கி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் விதைக்கப்பட்டுள்ள திட்டங்களின் விதைகள் வரும் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியாகவும், இளைஞர்களின் வேலை வாய்ப்பாகவும், பெண்களின் சுயமரியாதையாகவும், விவசாயிகளின் வளமாகவும், மாணவர்களின் கல்வி வாய்ப்பாகவும், பொதுமக்களின் நல்வாழ்வுக்காக மலரும் என்பதில் எள்ளளவும் நமக்கு ஐயமில்லை. சட்டமன்றத்தில் மாற்று கருத்து கொண்டவர்களையும் இன்முகத்தோடு வரவேற்று அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை இடம் தராமல் ஜனநாயகம் மற்றும் சட்டமன்ற மரபுகளை புதுப்பித்து அரசியலில் ஒரு புதிய நாகரிகமான பண்பை இந்த 100 நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நாம் கண்டோம். திரையுலகிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொட்டதெல்லாம் துலங்க செய்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று 100 நாள் சாதனை கடந்து 100 ஆண்டு போற்றுதல் பல சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கு இருக்கப் போவதில்லை. 100 நாளில் சாதனை காட்டிய வேந்தனே, இன்னும் 100 ஆண்டு பேசும் சரித்திரம் படைப்பாய், பகைவர் சூழ்ச்சிகளை தூள் தூளாக மக்கள் படைபலத்தோடு என்றும் வெல்வாய் என்ற வரிகளுக்கு இணங்க இன்னும் பல சாதனை திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுத்து நமது மாநிலத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் தங்களின் மக்கள் பணி தொய்வின்றி தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது அமைச்சரவைக்கும்
இந்த அவையின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.